ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். மனித வாழ்க்கையின் இறுதி நோக்கம் அழியும் இந்த உலக பொருட்களின் மேல் உள்ள பற்றை நீக்கி அழியாத பரம்பொருளை உணரும் மெய்யுணர்வு பெறுவதாகும். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 60வது பாடல் நம்முடைய அகந்தையை அழித்து ஆன்ம ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தரக்கூடிய மிக உன்னதமான பாடலாகும். ஈசனுக்கே வழிகாட்டும் மெய்பீடமாக இருக்கும் அன்னை சாதாரண பக்தனின் தலைமேல் பாதம் வைக்க தயங்குவதில்லை என்ற உன்னத தத்துவத்தை இப்பாடல் விளக்குகிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோம் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியே முடை நாய் தலையே. அதாவது பாலினும் சொல் இனியாய் பனிமலர் பாதம் வைக்க, காய்ச்சிய பசும்பாலை விடவும் மிக இனிமையான சொற்களை பேசும் என் அபிராமி தாயே, பனித்துளிகள் நிறைந்த உன்னுடைய குளிர்ந்த தாமரை போன்ற மலரடிகளை எடுத்து வைப்பதற்கு மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் சடையின், திருமாலும் மற்றும் உள்ள தேவர்கள் யாவரும் கைகூப்பி வணங்கி நிற்கும் தேவாதி தேவனான சிவபெருமானுடைய கொன்றை மலர்கள் சூடிய நீண்ட சடாமுடியின் மேல் பகுதியும் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு, அந்த சடைமுடிக்கு கீழே நின்று எப்போதும் உன்னை போற்றி துதிக்கும் ரிக் எக்ஜூர் சாம அதர்வண என்ற 4 வேதங்களாகிய உன்னுடைய உன்னதமான சிம்மாசனமும் நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய் தலையே ஆகிய இந்த இடங்களை விட அடியேனின் இந்த எளிய தலை அவ்வளவு சிறந்ததாக போய்விட்டதோ, அங்கு வைக்காமல் என் தலைமேல் உன் பாதங்களை வைத்தாயே, இது என்னே உன் கருணை என்று பட்டர் மனமாற உருகுகிறார். இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், பாலினை விட இனிமையாக பேசும் என் அன்னை அபிராமியே, திருமால் உள்ளிட்ட தேவர்கள் வணங்கும் சிவபெருமானின் சடாமுடியும் அவளுக்கு கீழே நின்று அவளை போற்றும் 4 வேதங்களுமே அன்னையின் பாதங்களை தாங்கும் உன்னத பீடங்களாகும். ஆனால் அன்னை தன் கருணையால் அத்தகைய பெருமை வாய்ந்த இடங்களை எல்லாம் விடுத்து என் தலைமேல் தன் மென்மையான பாதங்களை வைத்தருளினாள். இப்பாடலை துதிப்போர்க்கு தன் முனைப்பு அழிந்து ஆன்மாவின் நிஜமான உண்மை நிலையை அறியும் மெய்யுணர்வு கிட்டும். பாராயணம் செய்யும் முறை. பௌர்ணமி அமாவாசை அல்லது பிரதோஷ தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்குவது மிகவும் விசேஷமானது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது இரவு தியானத்திற்கு உகந்த அமைதியான நேரத்தில் பாராயணம் செய்யலாம். தினமும் விளக்கேற்றி வைத்து மனதை முழுமையாக அன்னையிடம் ஒப்படைத்து இப்பாடல் 11 முறை 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். நான் என்ற அகந்தையை விட்டு அன்னையின் பாதங்களில் நம் அறிவை சமர்ப்பிக்கும் உன்னத சரணாகதி மனநிலையில் துதிக்க வேண்டும். மெய்யுணர்வுக்கான சாத்வீக வழிபாடு என்பதால் தூய பசும்பால், கற்கண்டு அல்லது நெய் கலந்த பால் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். வசதிக்கு ஏற்ப நறுமணம் மிக்க வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு மலர்கள் மற்றும் சுத்தமான நீர் சமர்ப்பித்து வழிபடலாம். அபிராமி அந்தாதியின் இந்த 60வது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வர மனிதர்களுக்குள் இருக்கும் பேராசை, கோபம், அகந்தை போன்ற தீய குணங்கள் அழியும். மாய உலகத்தின் தற்காலிக இன்பங்களை விடுத்து நிலையான அமைதியையும் இறைவனின் பேரருளையும் உணரும் ஆன்மீக அறிவாகிய மெய்யுணர்வை அன்னை அபிராமி அனுகிரகம் செய்வாள் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 61வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.